அன்பு குழந்தையே, கலங்காமல் இரு. நீ எதிர்பார்த்த மாதிரி செல்வ செழிப்போடு வாழப்போகின்றாய். உன்னை அரவணைத்து உனக்கு வேண்டியதை கொடுத்து நீ வளமுடனும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் உன்னை வெற்றி பாதையில் நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நிம்மதியாக இரு குழந்தையே. எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவதில் தவறேதும் இல்லை. வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே. விரைவில் இந்த நிலைமை மாறும். என் மீது நம்பிக்கை வை. எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே. உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன். உன்னுடைய சுமைகள் யாவையும் நான் சுமப்பேன். நீ செல்லும் பாதையில் வழித்துணையாக நான் வருவேன். உன்னை கீழே விழ வைக்க 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு சொத்து சுகங்கள் வேகமாக வளரும். மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள். உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் செல்லமே. சுற்றி பலர் உயர்ந்து கொண்டே இருக்க தான் இப்படி உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையதல்ல. உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை நீ ஒப்பிடாதே. மனம் கோவிலாகின்றது என்னை நீ நினைக்கும் போது. கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையும் இந்நாள் மட்டுமே திரும்ப வழங்க முடியும். ஒருவன் உயர்வை கண்டு பொறாமைப்படாமல் இரு. அவன் பட்ட கஷ்டம் புரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசை வராது உனக்கு. உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய். இனி எல்லாமே நல்லதே நடக்கும். உன்னை தேடி உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான். உன்னை தயார்படுத்திக் கொள். என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னுடைய காலடி உன்னுடைய வீட்டில் பதியும் நேரம் சுபிக்ஷமாக மாறப்போகிறாய். இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்க போகின்றாய். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அன்பு குழந்தையே, ஏன் எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நியாயமான கோரிக்கையாக இருந்தால் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். சிலவற்றை உடனே கொடுப்பேன், சிலவற்றை சிறிது தாமதமாகத்தான் கொடுப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்தவன் நானே. ஆகையால் தான் கூறுகிறேன், நான் கொடுத்ததை வைத்து நீ மகிழ்ச்சியாக இரு. நடந்தவைகள் அனைத்திற்கும் நன்றி கூறு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கின்றதே. இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றாய். நடக்காமல் போய்விடுமோ, ஒருவேளை இழந்து விடுவோமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், என் பிள்ளையாக நீ உருவெடுத்த பின் எதையும் இழக்க மாட்டாய். உன்னுடைய மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்துக் கொள்வது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்றான பின் உன்னுடைய மனம் விரும்பியதை நான் பறிப்பேனா? உனக்கு நடக்கும் இப்போதைய சூழல்கள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கும் வலிகளும் மற்றவர்களும் உனக்கு எதிராக அம்பு போல் பாய செய்யும் அவர்களுடைய வார்த்தைகளும் எல்லாமே பயனற்றவை. நீ எதற்கும் பதில் பேசாதே. அந்த சூழ்நிலைகளை என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார் என்பதை மட்டும் நிதர்சனமாக நம்பு. நிச்சயம் நான் உன்னை செம்மையாக்குவேன். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனைகளை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ள கூட யாருமே இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை
தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன். இனிமேல் நீ மேற்கொண்டு எதையும் இழக்காமல் இருக்க நான் செய்வேன். என்னுடைய மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும், எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என்னுடைய பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, சற்று பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் ஒருவன் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகின்றாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் உனது கண்முன்னே நான் நிச்சயமாக தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உனக்கு சேர வேண்டியதை கொடுப்பதே என்னுடைய தலையாய கடமை. உன்னுடைய கைகள் ஓங்கப் போகின்றது. உன்னுடைய மகிழ்ச்சியே எனக்கு பிரதானம். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே. தனியாக போராடிய உன்னுடைய கரங்கள் இதன் பிறகு உன்னுடைய இணையை சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகின்றது. இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மைகள் நிகழத் தொடங்கும். வாழ்வில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டம் இது. கஷ்ட நஷ்டங்கள் என்பது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் என்று தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. இப்போது நீ சந்திக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்குமே ஒரு முடிவு உண்டு. அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லது கெட்டது, நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைத்தும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுகத்தில் யாரும் யாருக்காகவும் உதவி செய்வதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை, அதற்கு தயாராகவும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை தேடி வரும் நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே. உனக்காக உன்னை தேடி மங்களகரமான செய்தியுடன் ஒருவர் வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாலோ, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலோ, நான் நலமாக இருக்கிறேன், என்னை என் அப்பா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று கூறு. நீ கூறும் அந்த ஒரு வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அப்படி நல்ல வார்த்தைகளை கூறும்போது ததாஸ்து என்று கூறுவதற்காக நான் இருக்கிறேன். அதாவது நீ அப்படி சொல்லும் போது அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரியவே நான் இங்கு இருக்கிறேன். அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன்னிடம் நான் வந்து இறக்குவேன். அதற்காக உன்னையே பார்த்து கொண்டிருக்கிறேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, உன்னை நாடி உன்னை எதிர்பார்த்து வரும் எந்த நபரிடமும் எதிர்மறையாக பேசிவிடாதே. நான் நன்றாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கூற பழகு. நானே கஷ்டப்படுகிறேன், என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அவசொற்களை பேசவே பேசாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீயே என்னிடம் நேரடியாக கேள். உனக்கான பதிலையும் உனக்கான தீர்வையும் உன் அப்பா நிச்சயமாக உனக்கு கூறுவேன். உன் மனதிற்குள் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. வரப்போகும் அந்த நபர் உனக்கான நல்ல செய்தியை நிச்சயம் கொண்டு வருவார். ஆரம்பத்திலே அது உனக்கு புரியவில்லை என்றாலும் கூடிய விரைவில் அது உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். அதனால் நீ எப்பொழுதும் யாரிடம் பேசினாலும் நல்ல வார்த்தைகளையே பேசு. அதையே பழக்கமாக்கிக் கொள். உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகிறது. அன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது. கவலைப்படாதே.